எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி மாரோட்டோ சேகலி பிரஹாராஷ். தேவச்சனமே, இந்த காலை நேரத்திலும் இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பரிசேயனாகிய சீமோனுடைய வீட்டிலே அவர் விருந்திற்கு அழைக்கப்பட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நம்மை பார்த்து, உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உங்களுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Your most sins are forgiven. நீங்கள் மிகவும் அன்பு கூர்ந்ததினாலே, உங்களுடைய நீதினாலே இல்ல, உங்களுடைய பரிசுத்தத்தினாலே இல்ல, நீங்கள் கர்த்தர் மீது அதிகமான அன்பு வைத்ததினாலே கர்த்தர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் போய் காத்திருந்து உங்கள் கண்களின் வலிதோடுகிற கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை நனைத்து அவருடைய பாதத்திலே முத்தமிட்டு அவருடைய பாதத்திற்கு பரிமள தைலத்தை பூசி அவருடைய கதவு நிலையருகே காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் கர்த்தரனை மன்னிக்க மாட்டாரா, கர்த்தரனை மன்னிப்பாரா என்று சொல்லி அழுது கொண்டே இருக்கிற தேவ பிள்ளையே, I prophetically speak to someone here. You are crying. நீங்க அழுது கொண்டே இருக்கிறீங்க, என் பாவத்தை கர்த்தர் மன்னிப்பாரா, என் அக்கிரமத்தை கர்த்தர் மன்னிப்பாரா, என் மீறுதலை கர்த்தர் மன்னிப்பாரா என்று சொல்லி இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்கள் அநேக பாவங்களை கர்த்தர் மன்னித்து விட்டார். நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்பட்டதோ படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி லேகோரோ சாந்த லீரா ஹாசே மாராசி கேலியாராஷ். This morning I would like to tell you, the Lord has forgiven our sins because we are His children. We are His chosen generation. நாம் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறதினாலே, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கட்டளைகளை கை கொள்வீர்கள். If you love me, you will obey my commandments. Hallelujah. நீங்கள் கர்த்தருடைய கட்டளையின்படி நடப்பதற்கு, கர்த்தருடைய கட்டளைகளை நீங்கள் கை கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாகிவிட்டதினாலே, கர்த்தருடைய பாதத்திலே நீங்கள் காத்திருந்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்து கண்ணீரியால் நினைத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதினாலே கர்த்தர் நீங்கள் மிகவும் அன்பு கூர்ந்ததினாலே உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு நாம் கர்த்தரிடத்திலே போய் சரணடைய வேண்டும். இட் இஸ் a complete surrender. This is a complete surrender. கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறதற்கு அது சமமாய் இருக்கிறது. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து சீமோனுடைய பரிசேயனாகிய சீமோனுடைய வீட்டிலே அவர் ஒரு விருந்துக்கு அழைக்கப்படுகிறார். அவர் விருந்திற்கு போய் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்து பரிசேயனாகிய சீமோனுடைய வீட்டில் இருக்கிறார் என்று அறிந்து இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக ஒரு ஸ்திரீ தன்னுடைய பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்தின் அருகே அவள் கண்ணீரினால பாதத்தை நனைத்து அந்த பாதத்தை சுத்தம் செய்து, தன்னுடைய முடிகளை சுத்தம் செய்து, அந்த பாதத்தை முத்தம் செய்து, பரிமள தைலத்தாலே அந்த பாதத்தை அவள் சுத்திகரிக்கிறாள். தேவச்சனமே, இன்றைக்கு இந்த ஸ்திரீயை பார்த்து கர்த்தர் சொன்னது, இவருடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது போல நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதுக்கு அவர் உண்மையுள்ளவர். சீமோன் பரிசேயன் நினைக்கிறான் இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால், வேதம் சொல்லுகிறது, if he is a prophet, he will know what kind of woman she is. இவள் எப்படிப்பட்டதான ஸ்திரீ என்றதை அறிந்து கொள்வார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களுடைய நினைவுகளை அறிந்து
அவரிடத்தில் ஒரு கதையை சொல்கிறார், ஒரு ஓமையை சொல்கிறார். சீமோனே, நான் உனக்கு ஒன்று சொல்லட்டும். ஒருவன் 500 வெள்ளிக்காசை கடனாய் பெற்றுக் கொள்கிறான், ஒருவன் 50 வெள்ளிக்காசை கடனாய் பெற்றுக் கொள்கிறான். இந்த 2 பேருக்கும் தங்கள் பெற்றுக்கொண்ட கடனை செலுத்துவதற்கு நிர்வாகம் இல்லாதிருந்த போது, அதாவது செலுத்துவதற்கு வேண்டிய திராணியோ பணமோ இல்லாதிருக்கும் பொழுது, அவர்களை அழைத்து, இந்த எஜமான் 500 வெள்ளிக்காசை அழைத்து கொடுத்தவனுக்கு அழைத்து, நீ இனிமேல் இந்த 500 வெள்ளிக்காசை மறுபடியும் செலுத்த வேண்டாம் என்று சொல்லி அவனுக்கு அதை மன்னித்து அனுப்புகிறார். அதே போல் 50 வெள்ளிக்காசை பெற்றவனையும் அழைத்து, நீயும் தர வேண்டாம் என்று சொல்லி அவனை அழைத்து அனுப்புகிறார். இப்பொழுது கர்த்தர் கேட்கிறார், இதனை யார் அதிகமாய் அன்பு கூறுவார்கள் என்று சொல்லி. சீமோன் அவர் சொல்லுகிறார், அதிகமாய் கடன் தள்ளுபடி செய்தவனுக்கு, 500 வெள்ளிக்காசை பெற்றவன் தான் அதிகமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ கணித்தது சரி. எவனுக்கு அதிகமாய் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி அவனுக்கு அந்த தள்ளுபடி செய்யப்பட்டதோ அவன் தான் அதிகமாய் நேசிப்பான். அதே போலதான் எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ, எவனுக்கு அதிகமாய் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் அதிகமாய் அன்பு கூறுவான். இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்கிறீங்களா, அல்லது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து நேசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து திரும்பி அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், சீமோனே, நான் உன் வீட்டுக்கு வந்த பொழுது நீ என் பாதத்தை கழுவதற்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, நீ என்னை பரிசுத்த முத்தத்தினாலே வாழ்த்தவில்லை, நீ என் தலைக்கு எண்ணெய் பூசவில்லை. ஆனால் இவளோ, நான் வீட்டிலே வந்தது முதல் என் பாதத்தை கண்ணீரால் நினைத்து, என் பாதத்தை சுத்தம் செய்து, என் பாதத்தை பரிமள தைலத்தாலே பூசினாள். தேவ ஜனமே, இவள் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள் என்று சொல்லி இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுடைய தப்பிதங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரிடத்திலே அன்பு கூற வேண்டும். We need to love the Lord more. யூதர்களுடைய வழக்கம் என்ன தெரியுமா? ஒருவருடைய வீட்டிற்குள்ளே விருந்துக்காக அழைக்கப்பட்டால் அவர்களுக்கு முதலாவது பாதங்களை சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் கொடுப்பார்கள், கால்களை சுத்தம் செய்வதற்கு. ஏனென்றால் தூரத்திலிருந்து பிரயாணம் பண்ணி வந்திருப்பாங்க. ஆபிரகாமை ஒரு 3 நபர்கள் சந்திப்பதற்காக வரும்பொழுது ஆபிரகாம் அவர் கால்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறார், அவர்கள் பாதத்தை சுத்தம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயனுடைய வீட்டிற்கு வந்த பொழுது இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை சுத்தம் செய்வதற்கு பரிசேயன் சீமோன் பேதுரு சொல்கிறவன் சீஷன். ஆனால் இதிலே லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது ஒரு பரிசேயனை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திற்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவை அவன் வாழ்த்தவில்லை. ஆனால் இந்த ஸ்திரீயோ எல்லாவற்றையும் செய்தாள். இன்னைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை பெயருக்காக நாம் இருதயத்தில் அழைக்கிறோம், ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பதில்லை. தேவ பிள்ளையே, பரிசேயன் இயேசு கிறிஸ்து வீட்டிற்கு உணவுக்காக அழைத்தான். ஆனால் அந்த பரிசேயன் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்ய வேண்டியதை செய்யவில்லை. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுகிறான், இவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுகிறான். இன்னைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பெயருக்காக ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு உண்மையாகவே அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இருதயத்தின் ஆழத்தில் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் உண்மையாகவே அவரை நேசிக்க வேண்டும், உண்மையாக பாதத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். இந்த ஸ்திரீ பாவத்திலே உளையான பாவத்தில் இருந்தாலும் அவளுக்கு தெரிந்துவிட்டது, இவர்தான் மேசியா,
இவர்தான் மேசியா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி, என்னுடைய பாவத்திற்காக இவர் அடிக்கப்பட போகிறாரே என்று சொல்லி அந்த ஸ்திரீ தன்னுடைய கண்களினாலே கண்ணீரை, தன்னுடைய கண்களிலிருந்து தாரை தரைய கண்ணீரை இந்த பாதத்திலே அவள் சிந்துகிறாள். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, இந்த ஸ்திரீ ஏன் இப்படி செய்கிறாள், இந்த ஸ்திரீ ஒரு பாவியான ஸ்திரீயா ஆயிற்றே. ஆனால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே உட்கார்ந்து அழுகிறாள். இயேசுவே, நான் செய்த அக்கிரமத்திற்காக நீர் சிலுவையில மரிக்க போகிறீரே, நான் செய்த மீறுதலுக்காக நீர் சிலுவையில மரிக்க போகிறீரே. மேலாஹிலா ஹாம்ரோடோ ஷேகே தூராஹாசே. தேவ ஜனமே, இன்றைக்கு நான் செய்த பாவத்திற்காக என் தேவன் பலியானார், என் இயேசு கிறிஸ்து பலியானார். நான் அந்த தெய்வத்திற்கு, அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? அந்த பலிக்காக நான் காசை கொடுக்க போகிறேனா அல்லது என்னுடைய அன்பை கொடுக்க போகிறேனா? Am I going to love the Lord with my heart? உன் தேவனாய் கர்த்தர் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், முழு ஆவியோடும் நீ அன்பு கூற வேண்டுமே. இந்த ஸ்திரீ யாரை குறித்தும் கவலைப்படல, யார் என்ன நினைப்பான்னு கவலைப்படல. விலையேற பெற்ற பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றினால், இன்றைக்கு விலையேற பெற்ற உங்கள் இருதயத்தை நீங்கள் கர்த்தருடைய பாதத்திலே உடைத்து ஊற்ற வேண்டும். எத்தனை பேர் கவனித்துக் கொண்டிருக்கிறீங்க? Can someone say hallelujah? Can someone say hallelujah? Can someone say hallelujah? Maraka paraha sikeliar. உங்கள் பாவங்களுடைய அந்த வல்லமையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உடைத்தார். இந்த ஸ்திரீக்கு தெரிந்திருக்கிறது, என்னுடைய பாவத்திற்காக இவர் சிலுவையிலே மரிக்க போகிறார். அதனால தான் அந்த ஸ்திரீ அழுதாள். இயேசு கிறிஸ்து திரும்பி சொன்னார், ஸ்திரீயே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. யாரால சொல்ல முடியும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சொல்லி? யார் அவளுடைய பாவத்தை எடுத்துக் கொள்கிறார்களோ, யார் மனித குலத்துடைய பாவத்தை எடுத்து தன்மீ சுமக்கிறார்களோ அவர்தான் சொல்ல முடியும். மற்றவர்கள் நினைக்கிறாங்க, எப்படி இவர் சொல்லுகிறார் பாவத்தை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி. அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. ஆனால் பாவியாகிய இந்த ஸ்திரீயை கர்த்தர் கண்ணோக்கினார். தேவ ஜனமே, இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம்? நம்முடைய பாவத்தை மன்னித்த இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் அன்பு கூறுகிறோமா? அல்லது நாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே முழு இருதயத்தோடு நேசிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்த இயேசு கிறிஸ்து அவர் காத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்வார்களா? என் பிள்ளைகள் என்னை அறிந்து கொள்வார்களா? நான் செய்த தியாகத்தை புரிந்து கொள்வதற்கு என் பிள்ளைகளுக்கு நேரம் இருக்கிறதா? என்னுடைய கதவு நிலை அருகே காத்திருப்பார்களா? தாவீது சொல்கிறார், என் தலையை எண்ணெய் அபிஷேகத்தீர், என் பாத்து நிரம்பி வழிகிறது. இயேசு கிறிஸ்து கர்த்தர் தாவீதை அபிஷேகிக்கிறார் எண்ணெயாலே. இந்த ஸ்திரீ கர்த்தருடைய பாதத்தை எண்ணெய் அபிஷேகிக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வரும்பொழுது இருதயம் உடைந்து அவருடைய பாதத்தை நாம் ஊற்ற வேண்டும். We need to have an heart of gratitude. அழுகையோடு கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் உயிரோடு இருப்பது நீங்க தான் ஆண்டவரே காரணம். நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் நீங்க தான் ஆண்டவரே. அந்த பாவியான ஸ்திரீக்கு தெரிந்தது, நான் ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் என் இயேசு கிறிஸ்து தான். தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உளையான சேற்றிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவத்திலே நீங்கள் உழன்று போய் எப்படிப்பட்ட பாவத்திலே நீங்கள் இருந்திருந்தாலும் சரி, உங்கள் பாவங்களை மன்னிக்கிறதற்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உன் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குவார். யாருக்கும் தெரியாத ரகசியமான பாவங்கள் இருக்கிறதா? பாவத்தின் வல்லமை மோசமானது. பாவத்தின் வல்லமை மோசமானது. பாவத்தின் வல்லமை மோசமானது. அது நம்மை நெருக்குகிறதா இருக்கிறது. இன்னைக்கு நாம் அதை உதறி தள்ளிவிடுவோம். லேப்ரஹாந்தோரோஷியாரா
If you love me, you will obey my commandments. நீங்கள் என்னை நேசித்தால், நீங்கள் எடுத்து அன்பு கூர்ந்தால் கட்டளைகளை கீழ்ப்படிவீர்கள். இந்த ஸ்திரீயை கர்த்தர் மிகவும் நேசித்தார். ஏன் தெரியுமா? இந்த ஸ்திரீ கர்த்தருடைய பாதத்திலே அழுது தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள். கர்த்தர் நம்மை நேசிக்க வேண்டும் அதிகமாய். கர்த்தர் நம்மிடத்திலே அவர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லணுமா? அவர் உங்களோடு பேச வேண்டுமா? அவருடைய இருதயத்தை நீங்கள் தொட வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்ற வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ கோடி ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா எத்தனை பேர் உண்மையுள்ள இருதயம் இருக்கிறது என்று யோசித்து பாருங்க. How many of us are really praying from our heart? நாம் பரிசேயனை போல வீட்டுக்கு அழைத்து விட்டு அவருக்கு உண்மையான அன்பு செலுத்தாமல், அவர் பாதத்திற்கு தண்ணீர் பார்க்காமல், அவரை முத்தம் செய்யாமல், அவருக்கு தைலத்தை கொடுக்காமல், நறுமணத்தை கொடுக்காமல் இருந்திருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம். அவர் உங்களுக்கு மன்னித்தாரே, நீங்கள் அவரை நேசிப்பதை தவிர வேற எதை கேட்கிற கர்த்தர்? God wants your love. God wants to receive your love. கர்த்தர் உங்களுக்கு அன்பை மாத்திரம் எதிர்பார்க்கிறார், வேற எதையும் எதிர்பார்க்கல. He needs your love. அன்பு என்று சொன்னால், அன்பு கொடுப்பதை அன்பு செய்கிறது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். நாம் கர்த்தரை நேசிக்கும் பொழுது நாம் கர்த்தரிடத்திலே நாம் அன்பு செலுத்துகிறோம். நான் உங்களிடத்தில் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லி நான் உங்களுக்கு என் இருதயத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்காமல் இருந்தால் அது அன்பு கிடையாது. அன்பு என்று சொல்வது அது கொடுப்பதில் இருக்கிறது. We need to give the love to Jesus back. கர்த்தருக்கு நாம் அன்பு கொடுக்க வேண்டும், நம்முடைய இருதயத்தை கொடுக்க வேண்டும். அந்த பாவியான ஸ்திரீ தன்னுடைய இருதயத்தை உடைத்து ஊற்றினாள், அழுதாள். கர்த்தருடைய பாதத்தை, என்னுடைய பாவத்தை சுமக்க போகிற இந்த பாதத்தை, கொல்கத்தா மலையின் மேலே இந்த பாதமானது கரடு முரடான பாதம், கரடு முரடான வழிகளிலே இந்த மென்மையான பாதம், அது சிலுவையை சுமந்து கொண்டு போக போகிறது. நான் மரிக்க வேண்டிய இடத்திலே, நான் அவமானப்பட வேண்டிய இடத்திலே என் இயேசு கிறிஸ்து மரிக்க போற அழுகிறாள், மனம் கசந்து அழுகிறாள். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒருவரையும் நியாயம் தீர்க்க மாட்டார். அவர் நியாயாதிபதியை வரும்போதுதான் நியாயம் தீர்ப்பார். இப்ப அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொறுத்திருக்கிறார், மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அவர் மன்னிக்கிறதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வருவதற்கு ஆயத்தமாகுமா? Can we come before his presence with thanksgiving? Can we come before his presence with a heart of gratitude? இருதயத்தின் ஆழத்திலிருந்து, நான் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது எனக்காய் ஒருவர் மரித்ததினால தான். உன் தேவனாய் கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனது அன்பு கூற வேண்டுமே. அன்பு சகல பாவங்களை மூடும். If we love the Lord more and more, your sins are covered, your sins are forgiven. என்றால் கர்த்தரை அன்பு கூற கூற, அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது ஆட்டோமேட்டிக் அவருடைய கட்டளைகளை நாம் ஃபாலோ பண்ணுவோம். His commandments are not burdensome. அவருடைய கட்டளைகள் நமக்கு பாரமானவைகள் கிடையாது. அவரை அன்பு கூற தெரிந்தால், உங்களுடைய மனைவியை நீங்கள் நேசிக்கும் போது மனைவி சொல்றதெல்லாம் கேட்பீங்க. உங்கள் கணவரை நீங்கள் நேசிக்கும் பொழுது கணவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்பீங்க. ஆனா கணவனிடத்தில் ஏதோ ஒரு கோபமோ, மனைவியிடத்தில் ஏதோ கோபம் வந்தா சின்ன விஷயத்தை கூட நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி நாம் நிற்போம். ஆனால் அதுவே உண்மையான அன்பு இருக்கும் பொழுது, மனைவி நடுராத்திரியில எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னாலும் நம்ம ஓடி போய் வாங்கிட்டு வருவோம். ஏன் தெரியுமா? மனைவியின் மீது அன்பு. கணவனுக்கு எனக்கு இந்த மொபைல் போன் வேணும்னு சொன்னா, கணவனுக்கு அந்த மொபைல் போனை வாங்கி தருவதற்கு மனைவி பணத்தை சேர்த்து வைத்து வாங்கி கொடுக்கிறாங்க. ஏன்? அன்பு. அன்பு இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட காரியத்தையும் செய்து முடிக்க முடியும். அன்பு இல்லாவிட்டால் நாம் கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள மாட்டோம். சிம்பிள். If you love the Lord, you will obey the commandments. If you don't love the Lord, if you partially love the Lord, you cannot obey his commandments. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் மரித்தார், உங்களுக்காக தியாகம் செய்தார், உங்களுக்கு அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு நாம் மறுபடியும் கர்த்தரிடத்தில் அன்பை செலுத்துவதற்கு ஆயத்தமாவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராதா லபோஷியா அந்த ரபாசே.
கர்த்தர் வேற எதுவுமே கேட்கல. God didn't ask anything. அவர் அன்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் மிருகத்திடத்தில் அன்பை எதிர்பார்க்கல, தூதரிடத்தில் அன்பை எதிர்பார்க்கல. தம்முடைய சாயலின்படி சிருஷ்டித்த அவருடைய பிள்ளைகளாகிய மனிதர்களாகிய நம்மிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிறார். Because we are his children. இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் தூதனுக்காய் மரிக்கவில்லை, ஒரு மிருகத்திற்காய் மரிக்கவில்லை, வேற எந்த சிருஷ்டிப்புக்கும் கர்த்தர் சிலுவையில் வந்து மரிக்கவில்லை. மனிதனுக்காக மனித அவதாரம் எடுத்தார். மனிதனுக்காக மாம்சமும் இரத்தமுமாய் அவர் பூமியிலே வந்தார். ஆவியாய் இருக்கிற கர்த்தர் மனிதனுக்காக பூமியிலே மாம்சத்திலே உதித்தார். மரியாளுடைய வயிற்றிலே 9 மாதம் வயிற்றுக்குள்ளே இருந்து அவர் வெளியே வந்தார். மகா பெரிய தேவன், உலகத்தை சிருஷ்டித்த தேவன், அவர் சிறிய கருவாக மரியாளுடைய வயிற்றிலே அவர் பிரசவிப்பதற்கு அவர் மரியாளுடைய வயிற்றிலே வந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை நாம் நினைத்து அன்பு கூறுகிறோமா? அல்லது எனக்கு நேரம் இல்லை, எனக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, என்னுடைய பிசினஸை பார்ப்பதற்கு தான் நேரம் இருக்கிறது, என்னுடைய வேலையை பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது, ஐ டோன்ட் ஹேவ் டைம், சாரி ஜீசஸ், அப்படி சொல்கிறோமா? பரிசேயன் இயேசு கிறிஸ்துவை வீட்டிற்கு உணவிற்காக அழைத்தான், விருந்துக்காக அழைத்தான். ஆனால் அந்த பரிசேயன் இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தவில்லை. ஆனால் இந்த ஸ்திரீயோ, இந்த பாவியான ஸ்திரீயை கனப்படுத்தினாள். நாம் கர்த்தரை நேசிப்போம் என்று சொன்னால் நாம் கர்த்தரை கனப்படுத்துவோம், அவருடைய வேலையை கனப்படுத்துவோம், அவருடைய ஊழியத்தை நாம் கனப்படுத்துவோம், அவர் மீது அன்பு காட்டுவோம். இந்த ஆன்லைன்ல வந்திருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் சிலர் அன்பு காட்டுறீங்க கர்த்தர் மீது, சிலர் அன்பு காட்டவில்லை. சிலர் தினந்தோறும் ஜெபிக்கிறதற்கும் வேதத்தை தியானித்து மனப்பாடம் செய்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதற்கு நேரம் எடுத்து பண்றீங்க. ஆனா சிலர், எனக்கு தேவை இருக்கிறது, எனக்கு இதற்காக ஜெபியுங்கள், நான் ஜெபித்த உடனே நான் மாறி போய் அந்த இடத்துல நான் போயிடுவேன். அநேக ஜனங்கள் வந்தாங்க இந்த ஊழியத்திலே, பிரதர் எனக்கு இதுக்காக ஜெபிங்க, எனக்கு வேலை இல்லை, வேலைக்காக ஜெபிங்கன்னு சொன்னாங்க. வேலை கிடைத்ததும் அவர்கள் போய்விட்டார்கள். ஏனென்றால் அவருடைய எண்ணம் எல்லாம் வேலைக்கு மட்டும்தான். their mindset is for job. எனக்கு சுகத்திற்காக ஜெபிங்க, பிசாசின் போராட்டத்தை விடுதலைக்காக ஜெபிங்க. ஜெபித்த உடனே அவர்கள் இந்த இடத்திலிருந்து போயிடுவாங்க. இன்னைக்கு அநேக ஜனங்க நன்மைக்காக வராங்க. இயேசு கிறிஸ்து எனக்கு அப்பத்தை கொடுப்பாரா, மீனை கொடுப்பாரா என்று சொல்லி வராங்க. இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து, என் ரத்தத்தையும் என் மாம்சத்தையும் நீங்கள் புசித்து பானப்படுங்கள் சொன்ன உடனே, இது என்ன கடினமான உபதேசமா இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் பிரிந்து கலைந்து விட்டார்கள். ஆனால் 12 சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா? நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கீங்களா? அப்பொழுது பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தான் உண்டு ஆண்டவரே, நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே, நாங்க எப்படி போவோம் உங்களை விட்டு? இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் நன்மைக்காக நாம் அவரோடு கூட இருக்கிறோமா? அல்லது உண்மையாகவே அவருடைய பாதத்திலே நாம் அழுது இருதயத்தை ஊற்றி, ஆண்டவரை நீர் என்னை ரட்சித்ததற்கு நன்றி, நான் எம்மாத்திரம் என்று சொல்லி நம்முடைய அன்பை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகிறோமா? Prayer is not praying for to receive something from God. ஜெபமானது ஏதோ ஒரு ஹோட்டல்ல ஆர்டர் பண்றது போல, அது ஆர்டர் பண்றதான ஒரு கமாண்ட்மெண்ட் கிடையாது, ஒரு கமாண்ட்ஸ் கிடையாது. எனக்கு இது கொண்டு வாங்க, அது கொண்டு வாங்கன்னு சொல்லி. கர்த்தர் நம்முடைய வேலைக்காரர் கிடையாது. ஜெபம் என்று சொல்வது பிதாவோடு கூட நாம் ஐக்கியமாவது. ஜெபம் என்று சொல்வது நாம் தேவனோடு நாம் நெருக்கப்படுவது தான் ஜெபம். Prayer is we are connecting with our living God. Prayer is not something demanding the Lord, do this. No, that is not prayer. அது ஜெபம் இல்லை. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். Prayer is not demanding God. Prayer is showing the love and affection. ஜெபமானது கர்த்தர் மீது அன்பையும் பாசத்தையும் பொழிகிறது, தகப்பனோடு பேசுவது. உங்களுடைய மகன் வெளிநாட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, நீங்க இந்தியாவில் இருக்கிறீங்க, உங்களுடைய மகன் அமெரிக்காவில் இருக்கிறாருன்னா ஒவ்வொரு நாளும் உங்கள் மகன் கால் பண்ணி, அப்பா எனக்கு ஒரு $10,000 எனக்கு நீங்க டெபாசிட் பண்ணுங்க. அடுத்த நாளே கால் பண்ணி, எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி உங்க மகன் வந்து ஃபோன் பண்ணி தேவைகளை மாத்திரம் சொல்லி கொண்டிருந்தால் உங்களுக்கு மனசு வலிக்காது? அதே போலதான் கர்த்தரும் நாம் தேவைக்கு மாத்திரம் கர்த்தரிடத்திலே போகாமல் ஒவ்வொரு நாளும்
என் அப்பாவிடத்துல பேச போகிறேன். I am going to speak with my living God. I am going to speak with my Father. என்னை நேசித்த புழுதியில் இருந்த என்னை சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி பிரபுக்கள் மத்தி நிறுத்துகிறார். குப்பையில் இருந்தவனை அவர் ராஜாக்களுக்கு மத்தி நிறுத்துகிறார். ஒன்றுமே இல்லாதவனை கர்த்தர் எடுத்து உயர்த்துகிறார். இன்றைக்கு உங்களை தாழ்வில் நினைத்தார் கர்த்தர். தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். நீங்களும் நானும் உலகத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை முன்குறித்தெடுத்தார். அதுதான் அன்பை செலுத்துவது. Hallelujah. Can someone say hallelujah? Can someone say hallelujah? இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் உண்மையாகவே தொடப்பட்டால் ஒரு பெரிய hallelujah என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. If you really blessed by this word, lekama siaktu lebrahadosh meleto rahanle meguraham rodosh zendelibre hasikana hashia ebrushia talabasiara renene keleba hasiarash. God loves you so much, irrespective of your sins, irrespective of your disobedience, irrespective of your life. God wants to restore your life back. கர்த்தர் உங்களை மறுபடியும் தம்மிடமாய் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். அவர் இன்றைக்கு உங்களை மறுபடியும் திருப்பிக் கொள்ள விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறேன். God has touched you. நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அதிகமாய் கர்த்தரை அன்பு கூற போறீங்க. அதிகமாய் கர்த்தரிடத்தை சொல்ல போறீங்க, Lord Jesus, I love you. ஒரு நாளைக்கு 1000 டைம்ஸ் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 10,000 டைம்ஸ் சொல்லுங்க, Jesus, I love you. ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். I love you. நீர் என்னை நேசித்ததற்கு நான் எம்மாத்திரம். ராஜாதி ராஜா மனிதனாக மனுஷகுமாரனாக பிறந்து எனக்காக மரித்தீரே. I love you Lord. சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவதை நீங்கள் கண்கூடாய் பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை அவருடைய கரத்திற்குள்ளே வைத்திருப்பார். எந்த சத்துரு உங்களை தொட முடியாது. Nobody can touch you. உங்க அப்பா சீஃப் மினிஸ்டரா இருந்தா உங்களை யாராவது தொட முடியுமா? உங்களை சுற்றிலும் பிளாக் கேட்ஸ் இருப்பாங்க, உங்களை சுற்றிலும் பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க, உங்களை சுற்றிலும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க. தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்க இருக்கும் பொழுது உங்களை சுற்றிலும் தேவ தூதர்கள் பாதுகாத்து கொண்டிருப்பாங்க. உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நீங்கள் சிங்கத்தின் மேலும் பாம்பின் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தை மிதித்து போடுவீர்கள். ஏன் தெரியுமா? அவன் இடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன், நீங்கள் என்னை மகிமைப்படுத்துவேன் கர்த்தர் சொல்கிறார். Because you're loving God, because you seek the Lord with so much thirst and hunger, கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் விடுவிப்பார். I believe God has spoken to you. பிரதர், கர்த்தர் என்னோடு பேசினார், எனக்காய் ஜெபியுங்கள் என்று சொல்கிறவர்கள் யாராவது இருப்பீங்க என்று சொன்னா நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கர்த்தர் என்னோடு பேசினார். God has spoken to me. The living God has spoken to me. கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். பாவியாயிருந்த என்னை அவர் நேசித்து என்னை விடுதலையாக்கினார். என்னை மரணத்திலிருந்து பாதுகாத்தார். என்னை பாதாளத்திலிருந்து தூக்கிவிட்டார். என் குடும்பத்தை ரட்சித்திருக்கிறார். Hallelujah. Brother Anthony Lutz, God bless you. Thanks for joining. Sister Marian Samuel, Sister Ajin Xavier, Sister Batmavati, Brother David John, Sister Jamuna Hindu, Sister Aljodi, Sister Jennifer, Sister Santi, Radha Leha Rahadia. Lord wants your love. எவ்வளோ ஒரு குழந்தையை போல அன்பிற்காக ஏங்குகிறார். He wants the love of his sons and daughters. Sister Pramila Lobo, Sister Brother Karshan, Sister Kamala Suresh, Brother Alan Jones, Sister Sulakshana Kalai, Sister Amrita, Sister Jerlin. God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். Let's close our eyes. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் உங்களுடைய அன்பிற்காக ஏங்குகிறார். He wants your love. He wants your attention. He wants your true heart. இருதயத்தை உடைத்து அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். He wants, அவருக்கு பணமோ பொருளோ செல்வமோ தேவையில்லை. He really wants your heart. உங்க இருதயத்தை அவர் விரும்புகிறார். அந்த பாவியான ஸ்திரீ தன்னுடைய கண்ணீரினாலே கர்த்தருடைய பாதத்தை நனைத்து அவரை முத்தம் செய்து, பாதத்தை முத்தம் செய்து
பரிமள தைலத்தை உடைத்து பாதத்தை அபிஷேகித்தால், இன்றைக்கு நாமும் கர்த்தருடைய சமூகத்திலே, Lord, how much you loved me, I want to give you back. நீர் என்னை நேசித்தது போல நானும் நேசிக்க விரும்புகிறேன். உன் தேவனாய் கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆவியோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. பரலோக பிதாவே, கர்த்தர் என்னோடு பேசினார் என்று கமெண்ட் செக்ஷனை தெரியப்படுத்தின ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கொண்டு நீர் பேசினீர். எங்களுக்கு பற்பல வேலைகள் இருப்பதினாலே உம்மை நேசிக்கிறது மறந்துடுறோம். மரியாளோ என்றால் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்தெடுத்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகள் தன்னை அவள் ஆக்குப்பை பண்ணி கொண்டாள். ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்தெடுத்தாள். இவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பரலோக பிதாவே, என்னுடைய சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்திலே வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவருடைய கண்களை திறந்ததற்காக நன்றி. என்னுடைய கண்களை திறந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய அன்பை நீர் எதிர்பார்க்கிறீர். எங்கள் இருதயத்தை உடைத்து உடைய பாதத்திலே நாங்கள் ஊற்ற வேண்டும். எங்கள் இருதயத்தை நாங்கள் பலவிதமான உலகத்தின் பொருள்கள் மேலோ, பணத்தின் மீதோ, பாவத்தின் மீதோ, அனித்தியமான பொருளின் மீதோ வைத்திருக்கிறோம். எங்களை மன்னியும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் இன்றைக்கு உடைய கிருபை இறங்கட்டும். Open their eyes, increase their spiritual growth. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுப்பீராக. ஆவிக்குரிய உயர்வை கொடுப்பீராக. முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. Help them to seek the kingdom of God. Help them to love the Lord Jesus. பரலோகத்திலே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர். உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துரும்பாவது அழிப்பதில்லை. அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதில்லை. லேசான் மரோசியா கலமாண்டோரோஷே. ஆண்டவரே, வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இருதயத்தில் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் 30, 60, 100 பலன் தரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை